இதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தா சேரனுக்கு கால் பண்ணி அழுகுறாங்க. என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ங்க, இங்கே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, 3 நாள் எனக்கு எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு வேளை கல்யாணம் நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதே கேட்டதுமே சேரனும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்த சேரன் சொல்ல நிலா பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, இதுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்கக்கூடாது, வாங்க இப்போவே போகலாம், எப்படியாவது சந்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து எல்லாருமே சந்தா இருக்கிற இடத்த தேடி போகிறாங்க. ஒரு வழியாக சந்தா கல்யாணம் நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சிறாங்க. அப்போ மாப்பிள்ளை சந்தா காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அப்போ சேரன் வேகமாக போய் தடுத்து நிறுத்துறாங்க. மாமா அவங்க ஆளுங்களாம் சேர்ந்து சேரன் சோழன் பாண்டியன் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்து சேரன் அவங்க எல்லாருமே அடிச்சு போடுறாங்க. அதுக்கிட்ட இருக்கும்போதே சோழன் வேகமாக அந்த தாலி எடுத்து சேரன் கையில் கொடுக்குறாங்க. இப்போவே போயிட்டு சந்தா காலத்தில் தாலி கட்டிடு, இந்த இடத்த விட்டு தாண்டி போகணுமா, சந்தா உன்னுடைய பொண்டாட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடங்களையும் தாண்டி சேரன் வேகமாக சந்தா காலத்தில் தாலி கட்டிடுறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் அவங்களால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ சந்தா என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. சந்தாவுடைய அம்மா அப்பா எல்லாரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சந்தாவை கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ என் பொண்ணே கிடையாது, உன் இந்த நிமிஷமே நாங்கள் தலைமுழுகிறோம், எங்கள் மூச்சிலே நீ முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை சொல்லிடுறாங்க. சந்தா அழுதுகிட்டே சேரன் கூட அங்கேருந்து வந்துடுறாங்க. ஒரு பக்கம் சந்தா கல்யாணம் பண்ணிக்கிருந்த மாப்பிள்ளை பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ ஒருத்தர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு காலத்தில் தாலி கட்டிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாங்க. அடுத்து சேரனும் சந்தாவும் ஜோடியை ஊருக்கு வந்து இறங்குறாங்க. அடுத்து ஆராத்தை எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அடுத்து பல்லவனும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கடைசிமா நான் அண்ணனுடைய கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, பெரிய உள்ளவங்களை அசந்து போகிற மாதிரி பெரிய ரிசப்ஷன் நம்ம எடுத்து நடத்தலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு சந்தாவுக்கு ரிசப்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நடேசன் அந்த லேடி கூட பேசி பழகிறத நிலா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் சோழனும் அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த லேடி கிட்ட எதுக்காக நீங்கள் டெய்லியும் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிட்ற சாக்கில் டெய்லியும் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து நடேசனும் நீ எனக்கு பிடிச்சிருக்க நான் பேசுகிறேன், நீ எதுக்கிட்ட அதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. நிலாவோ உங்கள் பசங்களுக்குள்ள தான் பிடிக்கல, அப்புறத்துக்காக சும்மா அந்த லேடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசன் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவனுடைய எக்ஸில் வருமா, அவளை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், அவளை பார்க்கும்போது எனக்கு பழைய காதல் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக நிலா கிட்ட பேசுகிறாங்க.